Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ரீல் எப்படி ஈஸி எடிட் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரோமில் போகும். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் வரும். அப்போ நீங்கள் வந்து VPN வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCut அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. VPN வந்து கனெக்ட்லேயே இருக்கணும். நான் டர்போ VPN வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேரம் உங்கள் CapCutக்கு வந்து போய்டும். ஸோ அப்போனதுக்கப்புறம் கீழே யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அல்லது வந்து வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செட் பண்ணிவிடும். அதே மாதிரி பேக்ரவுண்டையும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கீழே உங்களுக்கு அப்ளைங் ஸ்மூத் ஸ்லோமோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்லோமோ ஆட் ஆகிற இருக்கும். நாளைக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபுல்லானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு செம்மையாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறது மூலிமா ரொம்பவே ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் வேணும் அப்படின்னா ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன்லாம் காமிக்கும். நான் அது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரீப்ளேஸ், கிராப், வால்யூம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். கிராப் வேணும் அப்படின்னா கரெக்டான நீங்கள் கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் தெரிகிற மாதிரி. ஸோ எனக்கு இது ஓகே இருந்துச்சு, அதனால் ஜஸ்ட் நான் விட்டுட்டேன். அடுத்தது மியூசிக் இருக்கும். உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்கள் வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்கள் கேலரிக்கு போகும். இங்கே உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவில் ஆடியோவாக அதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ கிளிக் பண்ணிங்கனாலே இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேணாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இல்லாமலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும்.